பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த நாளிலும் கூட பிரியமான தேவனுடைய ஜனங்களே, கர்த்தரின் வார்த்தை நாம் கேட்க போகிறோம். தேவன் நம்மோடு பேசக்கூடியவராக இருக்கிறார். அவருடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் ஆவியாகவும் ஜீவனுமாக இருக்கிறபடினால ஜீவனுள்ள வார்த்தைகளை பெற்றுக்கொள்கிற நாம் இந்த பூமியில சாட்சிகளாக இருந்து தேவனுடைய நாமத்தை நாம் கனப்படுத்துவோம், மகிமைப்படுத்துவோம். இந்த வேளையில கூட ஒரு சிறிய ஜெபத்தை ஏறெடுத்து வார்த்தைக்கு நேராக கடந்து சென்று தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எங்களை அதிகமாக நேசிக்கின்ற நல்ல தகப்பனே, இந்த வேளையில கூட நாங்கள் கேட்கப்படுற வார்த்தை எங்களுடைய வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமாக மாறட்டும். அந்த வார்த்தையினுடைய ஆண்டவரே அப்ப கருத்துக்களை உணர்ந்தவர்களாக அந்த வார்த்தைகளை பிடித்து கொண்டு ஆண்டவரே நாங்கள் ஜீவிக்கத்தக்கதாக அந்த வார்த்தையினுடைய பலனை பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக கர்த்தர் நீர் மாற்றப்படுவதற்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம், எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும். கர்த்தர் பெரியவராக இருக்கிறார். தம்மை அண்டிக் கொள்ளுகிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தேவன் நன்மைகளை செய்யக்கூடியவராக இருக்கிறார். இந்த வேளையில கூட தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்ல போகிறோம். கடந்து செல்லும் பொழுது நம்முடைய இருதயத்தை கர்த்தருக்கு முன்பாக நேராக்கி ஆயத்தப்படுத்தி கர்த்தர் என்னோடு என்ன பேச போகிறார், கர்த்தருடைய வார்த்தை என் கூட என்ன இடைப்பட போகிறது, இந்த நாளில் நான் தெரிந்து கொள்ளக்கூடிய அந்த வார்த்தையின் மூலமாக நான் எப்படியாக இந்த பூமியில் ஜீவிக்க வேண்டும் என்பதை கர்த்தர் எனக்கு கற்றுக் கொடுக்கிறார் என்பதை அறிந்து கொண்டவர்களாக நாம் செயல்பட வேண்டும். இந்த வார்த்தைகளை பிடித்துக்கொண்டு இந்த பூமியில நாம் சுடர்களாக பிரகாசிக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய ஆசையாக இருக்கிறது, தேவனுடைய விருப்பமாக இருக்கிறது. பிரியமானவர்களே, வேதத்தில் அநேகருக்கு தேவன் தாமே அற்புதங்களை செய்யக்கூடியவராக இருந்தார், அநேகரை ஆசீர்வதித்தார், உயர்த்தினார். இந்த வேளையில கூட நாம் வாசிக்கலாம் லூக்காவின் புஸ்தகத்தில் 8ஆம் அதிகாரம் 55வது வசனம். அப்பொழுது அவள் உயிர் திரும்ப வந்தது, உடனே அவள் எழுந்திருந்தாள், அவளுக்கு ஆகாரம் கொடுக்க கட்டளையிட்டார். ஹல்லேலூயா. இந்த இடத்துல தேவன் என்ன பண்றாருன்னு சொன்னா ஒரு அற்புதத்தை செய்யக்கூடியவராக இருந்தார். யவீரு என்று சொல்லக்கூடிய ஒரு மனுஷனுடைய மகள் என்ன பண்றான்னு சொன்னா வியாதிப்பட்டு மரண அவஸ்தைப்பட்டு அவன் மரித்து போகிறாள். மரித்து போகும் பொழுது இயேசுவும் அவருடைய சீஷர்களும் அந்த இடத்துல கடந்து சென்றார்கள். கடந்து செல்லும் பொழுது அந்த இடத்துல மரித்து படுந்த மகளை பார்த்து ஆண்டவர் என்ன பண்றாரு, சிறுமியை எழுந்திரு என்று சொல்லி அந்த மகளை தேவன் என்ன பண்றாருன்னு சொன்னா எழுப்பினார். எழுப்பின பொழுது மரித்து போன அந்த மகள் எழுந்து உட்கார்ந்தாள். உட்காரும் பொழுதுதான் தேவன் சொல்லுகிறார், இவளுக்கு ஆகாரம் கொடுங்கள் என்று சொல்லி அந்த மகளுடைய பெற்றோருக்கு தேவன் என்ன பண்றார், ஒரு கட்டளையாக ஒரு கரிசனையாக தேவன் சொல்லுகிறார். அப்பொழுது அந்த மகள் எது நிமித்தமாக அங்க மரித்து போனாள் என்பதை நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது. அந்த மகளுடைய சரீரம் பலவீனப்பட்டு ஆகார குறைவினால சரீரத்துக்குள்ளாக பலவீனம் ஏற்பட்டு அந்த மகள் மரித்து போனவளாக காணப்பட்டாள். பிரியமானவர்களே, இந்த பூமியில வாழ்ந்து கொண்டிருக்கிற நீங்களும் நானும் அநேக நேரங்களில நம்முடைய சரீரங்களில் பலவீனங்களோடு காணப்பட்டு கொண்டிருக்கிறோம். அது எப்பேற்பட்ட பலவீனமாக இருக்கிறது, நிறைய பேர் சரியான நேரங்களை சாப்பிடுவது கிடையாது, சரியான விதத்தில் உணவு உட்கொள்வது கிடையாது, தங்கள் இஷ்டம் போன போக்கில் தன்னுடைய சரீரத்தை கெடுத்துக்கொண்டு பலவீனம் வந்துச்சு, எனக்கு நோய் வந்துச்சு, எனக்கு பாடு வந்துச்சு, என்னால் இடுப்பு வலி, கை வலி, கால் வலின்னு சொல்லி இப்பேற்பட்ட பிரச்சனைகளினால என்ன பண்ணுறாங்கன்னா தள்ளப்பட்டு தன்னுடைய சரீரத்தை கெடுத்துக்கொள்கிறாங்க. அதே போல தான் இந்த மகளுடைய வாழ்க்கையிலும் கூட சரீரமான ஒரு போஷிப்பு இல்லாததுனால, சரியான ஒரு போஷிப்பு கிடைக்காததுனால அந்த மகளுடைய சரீரம் பலவீனப்பட்டு அந்த மகள் என்ன பண்ணிட்டான்னா மரித்து போனாள். மரித்து போன பொழுது தேவன் அதை சுட்டி காட்டினார். அவளுடைய சரீரம் ஆகார பலவீனத்தினால அவன் என்ன பண்ணிட்டான்னா மரித்து போனாள் என்பதை தேவன் தெரியப்படுத்துகிறார். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில கூட நிறைய நேரங்கள்ல இப்படிப்பட்ட பலவீனங்களுக்கு உட்பட்டு நாம் சரியான விதத்துல நம் வாழ்க்கை வாழாதபடிக்கு கர்த்தரை குறை கூறி கொண்டிருப்போம். இப்பொழுதும் கூட அந்த மகளை தேவன் என்ன பண்ணார், தம்முடைய வார்த்தையினால தான் எழுப்பினார். சிறு பெண்ணே எழுந்திரு என்று சொல்லி அவருடைய வார்த்தையை கொண்டு தான் கர்த்தர் என்ன பண்ணாருன்னா எழுப்பினார். இந்த வேளையில கூட சரீரத்துல இப்பேற்பட்ட பலவீனங்கள் ஏற்படும், மரணங்கள் ஏற்படும், பாவங்கள் சூழ்ந்து கொள்ளும் பொழுது பலவீனப்பட்டு நம்முடைய சரீரத்துக்குள்ளாக பாவங்கள் அதிகரிக்க 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 நம்முடைய ஆத்துமா செத்து போகக்கூடியதாக இருக்கிறது. பிரியமானவர்களே, தாவீது கூட தேவனிடத்துல சொல்லுகிறார். நாம் வாசிக்கலாம் சங்கீதங்களின் புஸ்தகத்துல 41ஆம் அதிகாரம் 4வது வசனம். கர்த்தாவே, என்மேல் இரக்கமாயிரும், உமக்கு விரோதமாய் பாவம் செய்தேன், என் ஆத்துமாவை குணமாக்கும் என்று நான் சொன்னேன். இந்த இடத்துல தாவீது சொல்லுகிறார், கர்த்தாவே என் மேல இரக்கமாயிருங்க ஆண்டவரே, உமக்கு விரோதமாய் நான் பாவம் செய்தேன் ஆண்டவரே என்று சொல்லி என் ஆத்துமாவை குணமாக்கும் என்று சொல்லி தேவனிடத்துல இந்த தாவீது கதறுகிறார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த நாள்ல கூட தாவீது என்ன பண்ணாருன்னு சொன்னா அவருடைய சரீரத்தினால என்ன பண்ணாருன்னு ஒரு பாவம் செய்தார். பத்சேபாளிடத்துல போயிட்டு தன்னுடைய சரீரத்தை என்ன பண்ணாருன்னு கெடுத்துக்கொண்டு தேவனுக்கு பிரியமில்லாத
ஒரு பாவ வாழ்க்கை வாழ்ந்தது நிமித்தமாக அவருடைய சரீரம் நல்லா இருந்துச்சுங்க, புஷ்டியா இருந்தாரு, ராஜாவை போல என்ன பண்ணாரு, வாழ்ந்தாரு, யுத்தத்தை மேற்கொண்டாரு, அந்த தேசத்துக்கே ஒரு ராஜாவாக அதிபதியாக கம்பீரமாக வாழ்ந்தார். ஆனாலும் அவருடைய ஆத்துமாவில ஒரு மரணம் ஏற்பட்டது. அந்த மரணத்தின் நிமித்தமாக தான் அவர் சொல்லுகிறார், கர்த்தாவே உமக்கு விரோதமாக நான் பாவம் செய்து விட்டேன், என் ஆத்துமாவை குணமாக்கும் என்று சொல்லி தேவ சமூகத்தில் கதறி மன்றாடி ஜெபிக்கிறார். பிரியமானவர்களே, அவருடைய சரீரம் நல்லா இருந்தாலும் ஆத்துமாவில ஒரு பலவீனம் ஏற்பட்டு போயிடுச்சு. ஆத்துமாவில பாவம் உண்டானது அவருடைய கண்களின் நிமித்தமாக, அவருடைய இச்சையின் நிமித்தமாக செய்த பாவங்கள் நிமித்தமாக அவருடைய ஆத்துமா பலவீனம் அடைந்து போனதுங்க. இந்த நாளில் கூட பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில கூட தேவனுக்கு விரோதமான பாவங்கள், இச்சைகள் உங்களை இழுத்து கொண்டு இருக்கிறதா? இப்பேற்பட்ட காரியங்களை செய்கிறீங்கன்னு சொன்னா உங்களுடைய ஆத்துமா பலவீனப்பட்டு போய்கொண்டே இருக்கும். ஒவ்வொரு நாளும் நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா ஆத்துமாவில் மரணம் அடைந்து கொண்டே இருப்பீங்க. அந்த வியாதி உங்களை தாக்கும் பொழுது எப்படியாக ஒரு சரீரம் கெட்டு போயிட்டு மரணத்துக்குள்ளாக கொண்டு போயிட்டு விடுகிறதோ, அதே போல உன் ஆத்துமாவுக்குள்ள கிரியை செய்கிற அந்தரங்க பாவங்கள், உன்னுடைய ஆத்துமாவுக்குள்ள கிரியை செய்கிற இச்சையின் காரியங்கள், இதெல்லாம் உன்னை மேற்கொள்ளும் பொழுது, உன்னால் எதிர்க்க முடியாத நீ பாவத்துக்குள்ளாக உட்படும் பொழுது உன் ஆத்துமா செத்து போகக்கூடியதாக இருக்கிறது. இப்படியாகத்தான் தாவீது தன்னுடைய சரீரத்தை பாவத்துக்கு உட்படுத்தின பொழுது அவர் சரீரத்தில் நல்லா இருந்தார், திடமாக இருந்தார், ஆத்துமாவில் செத்து போனதை உணரக்கூடியவராக இருந்தார். பிரியமானவர்கள், இந்த நாளில் கூட எத்தனை பேர் என்னுடைய ஆத்துமா தேவனுக்கு பிரியம் இல்லாமல் அழிந்து போகிறது, என் ஆத்துமா கெட்டு போயிட்டு இருக்குது, தேவனுக்கு பிரியம் இல்லாமல் இருக்குது என்பதை அறிந்தவர்களாக செயல்பட்டு கொண்டு இருக்கிறீங்க. இந்த மகன் எவ்வளவாக மனமுகந்து தேவ சமூகத்தில் தன்னுடைய தவறை உணர்ந்து தேவனிடத்துல மன்னிப்பை கேட்கிற, என்னை குணமாக்குங்கப்பா, நான் என் ஆத்மாவில் பலவீனப்பட்டு போயிட்டு ஆத்மா செத்து போயிடுச்சுன்னா தேவனுக்கு முன்பாக நம்ம போய் நிலை நிற்க முடியாதுங்க. தேவ சமூகத்தில் போயிட்டு கர்த்தருடைய சமூகத்தில் நம்மளால இருக்க முடியாது. ஆகையினால தான் பிரியமானவர்களே, உங்களுடைய ஆத்மா பலவீனப்பட்டு போகாதபடிக்கு தேவனுடைய கரத்துக்குள்ளாக நீங்க என்ன பண்ணணுமா, என் ஆத்மாவை குணமாக்குங்கப்பா, என் ஆத்மாவில் ஒரு பலனை தாங்க ஆண்டவரே என்று சொல்லி தேவனிடத்தில் கேட்கும் பொழுதுதான் தேவன் உங்களை ஆசீர்வதிக்கக்கூடியவராக இருக்கிறார். அவருடைய வார்த்தையின் மூலமாக தேற்றக்கூடியவராக இருக்கிறார். சங்கீதங்களின் புஸ்தகத்தில் நாம் வாசித்தோம் என்று சொன்னால் கூட 19ஆம் சங்கீதத்தில் 7வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வேதம் குறைவற்றதாக இருக்கிறதா, அது ஆத்மாவை உயிர்ப்பிக்கக்கூடியதாக இருக்கிறதா. வேதம் என்று சொன்னால் தேவ வார்த்தைகள், அந்த வார்த்தைகள் உன்னுடைய ஆத்மாவை உயிர்ப்பிக்கக்கூடியதாக இருக்கிறது. எந்த இடத்துல நீ மரண தருவாயில ஆவிக்குரிய நிலைமையில விழுந்து கடந்து மடங்கி கடந்து எழும்ப முடியாதபடிக்கு நீ காணப்பட்டு கொண்டிருக்கிறாயோ, அந்த இடத்துல உன்னை உயிர்ப்பிக்கும்படியாக தேவ வார்த்தை கிரியை செய்யும். ஹல்லேலூயா. அந்த வார்த்தைகளை உங்களுடைய இருதயத்துக்குள்ளாக நீங்க வைத்துக் கொள்ளணும். தாவீது கதறாரு, மன்றாடுறாரு, எனக்கு உதவி செய்யுங்க, என் ரட்சிப்பின் அனுபவத்தை எனக்கு திரும்ப தாருங்க ஆண்டவரே, நான் உங்ககிட்ட இருக்கும் பொழுது சந்தோஷத்தோட இருந்த, மகிழ்ச்சியோட இருந்த, என் ரட்சிப்பனை எழுந்து போயிட்டேன், ஆத்துமாவில் பலவீனப்பட்டு போயிட்டேன் ஆண்டவரே, ஒரு விசையா என்னை குணமாக்கும் என்று சொல்லி தேவ சமூகத்தில் தன்னை தாழ்த்தினார். பிரியமானவர்களே, நீங்களும் தேவ சமூகத்தில் உங்களை தாழ்த்த வேண்டும். ஆத்துமாவில் ஒரு பலன் உண்டாக வேண்டுமா? வேதத்தை எடுத்து வாசிங்க. இது தாவீது செய்த ஒரே ஒரு தவறு என்னன்னு சொன்னா, தேவ சமூகத்தில் காத்திருக்க வேண்டியவர் அந்த தேவ சமூகத்தை விட்டுட்டு என்ன பண்ணாருன்னு சொன்னா, பல கனிகள்ல மேல போயிட்டு உலாவி கொண்டிருந்து அங்கிருந்து என்ன பண்ணாரு, பாவம் செய்வதற்காக தன்னுடைய சரீரத்தையும் தன்னுடைய கண்களையும் இச்சைக்குட்படுத்தி என்ன பண்ணிட்டாருன்னு சொன்னா பாவத்தை செஞ்சிட்டாரு. தேவ சமூகத்தை விட்டு விலகுனது நிமித்தமாகத்தான் ஆத்துமாவில் ஒரு பலவீனம் ஏற்பட்டுச்சுங்க. இந்த நாள்ல கூட உங்களுடைய சரீரத்திற்குள்ளாக பலவீனங்கள் ஏற்படுதுன்னு சொன்னா, ஏதோ ஒரு விதத்துல நான் கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒரு காரியத்தை செய்து கொண்டிருக்கிறேன் என்பதை நாம் உணர வேண்டும். எப்படி ஆகாரம் சாப்பிடாம இருக்கும் பொழுது சரீரம் பலவீனப்பட்டு நோய்க்குள்ளாக உட்படுத்தப்படுகிறது, அதே போலத்தான் நம்முடைய ஆத்மாவில பலன் இல்லாம போகுதுன்னு சொன்னா, வார்த்தை இல்லாம போகுதுன்னு சொன்னா பாவம் செய்யக்கூடியவர்களாக இருப்பீங்க. அதை உணர வேண்டும். இந்த நாள்ல கூட தாவீது தேவ சமூகத்தில் என்ன பண்ணாருன்னா, தன்னை அர்ப்பணித்தார், உணர்ந்தார், என் பாவத்தை மன்னிங்க என்று சொல்லி தேவனிடத்துல கேட்டார். நாம் வாசிக்கலாம் எசேக்கியேலின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 20வது வசனம், பாவம் செய்கிற ஆத்துமாவே சாகும், குமாரன் தகப்பனுடைய அக்கிரமத்தை சுமப்பதில்லை, தகப்பன் குமாரனுடைய அக்கிரமத்தை சுமப்பதும் இல்லை, நீதிமானுடைய நீதி அவன் மேல்தான் இருக்கும், துன்மார்கனுடைய துன்மார்க்கமும் அவன் மேல்தான் இருக்கும். ஹல்லேலூயா. பாவம் செய்கிற ஆத்துமா தான் சாகுமாம். இந்த நாள்ல கூட ஒரு ஆத்துமா செத்து போகுதுன்னு சொன்னா, ஆவிக்குரிய நிலைமையில விழுந்து போகுதுன்னு சொன்னா, அந்த ஆத்துமா பாவம் செய்யக்கூடியதாக இருக்கிறது. அதனால தான் தாவீது சொல்லுகிறார், உமக்கு விரோதமாக என் பாவம் செய்யாதபடிக்கு உம்முடைய வாக்கை என் இருதயத்தில் வைத்தேன் என்று சொல்லி, அந்த வார்த்தைகள் உள்ள இருக்கும் பொழுது நீங்க எந்தவித பாவத்திற்கும் உட்பட மாட்டீங்க. அந்த வார்த்தைகள் உங்களை மேற்கொள்ளும்படியாக உங்களுக்கு உதவி செய்யும். ஹல்லேலூயா. இந்த நாள்ல கூட
கூட பிரியமானவர்கள், அந்த வார்த்தைகள் உங்களுக்குள்ளாக நீங்க வைக்கும் பொழுதுதான் நீங்க ஆத்துமாவில பலன் அடையக்கூடியவர்களாக இருப்பீங்க. ஆத்துமா செத்து போகாதுங்க. பாவம் செய்யற ஆத்துமா தான் செத்து போகும். அப்ப செத்து போகும்னு சொன்னா உங்க சரீரம் நல்லா இருக்கும், ஆத்மாவுக்குள்ள ஏதோ ஒரு பலவீனம், தேவனுக்கும் உங்களுக்கும் இருக்கிற ஐக்கியம் என்ன பண்ணுன்னு சொன்னா இல்லாமல் தேவனை விட்டு ஒரு பிரிந்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருப்பீங்க. ஜப குறைவு ஏற்படும், வேதத்துல வாசிக்கிறதுல அதுல ஒரு குறைவு ஏற்படும், உபவாசத்துல ஒரு குறைவு ஏற்படும், தேவனுடைய சத்தியத்தை அறிவிப்பதற்கு முன் வர மாட்டீங்க, தேவ சமூகத்துல முன்ன நின்று பாடுவதற்கு முன் வர மாட்டீங்க, தேவனுடைய ஆலயத்தை விட்டு எப்பொழுதும் பின்வாங்கி போகக்கூடிய ஒரு நிலைமையில தான் காணப்பட்டு கொண்டு இருப்பீங்க. அப்போ ஆத்மாவில பலவீனம் ஏற்பட 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 தேவ சமூகத்தை விட்டு விலகி 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 ஓடிடுவீங்க. தேவ சமூகத்தை விலகி விட்டு ஓடுனீங்கன்னு சொன்னா உங்களுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம் உண்டாகாதுங்க. தேவ சமூகத்திற்குள்ளாக வந்தால்தான், தேவ பாதத்துல காத்திருந்தால்தான், தேவனிடத்துல உங்களுடைய குறைகளை அறிக்கையிட்டால் மாத்திரம்தான் தேவனிடத்திலிருந்து ஒரு நன்மை உங்களால பெற்றுக்கொள்ள முடியும், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். எத்தனை பேருடைய வாழ்க்கையில இப்பேற்பட்ட ஒரு பலவீனம் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது, ஆவிக்குரிய ஒரு நிலைமையில விழுந்து போய் கிடக்குறீங்க. எத்தனை பேர் ஆவியில ஆத்துமாவில பலனில்லாதபடிக்கு காணப்பட்டு கொண்டிருக்கிறீங்க, ஆவியில ஒரு மரணத்தை பார்த்து கொண்டிருக்கிறீங்க. ஆண்டவரே ஆத்துமாவை குணமாக்குன்னு சொல்லிட்டு தாவீது கேட்டாருங்க. அந்த ஆத்துமாவில குணமாகணும்னு சொன்னா வார்த்தை உள்ள இருந்தால் மாத்திரம்தான் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு குணத்தை நீங்க என்ன பண்ண முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். ஒரு சரீரத்திற்கு எப்படியாக ஆகாரம் தேவைப்படுகிறதோ, நீங்க பலத்தோடு சுகத்தோடு ஆரோக்கியத்தோடு இருக்கும்படியாக சோர்வு உங்களை அணுகாதபடிக்கு உங்களை ஒரு ஆகாரம் எப்படியாக பலப்படுத்துகிறதோ அதே போலத்தான் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் பலப்படுத்துவதற்கு தேவ வார்த்தைகள் மிகவும் மிகவும் உள்ளவளாக காணப்பட்டு கொண்டிருக்கு. அந்த வார்த்தை எப்பேற்பட்டதுன்னா உங்களையும் என்னையும் வாழ வைக்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த வார்த்தைகள் நம்மை பிழைப்பூட்டக்கூடியதாக இருக்கிறது. வாசிப்போம். மத்தேயுவின் புஸ்தகத்தின் 4ஆம் அதிகாரம் 4வது வசனம். அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். இயேசு சொல்லுகிறார், ஒவ்வொரு மனுஷனும் தேவனுடைய வார்த்தையிலிருந்து பிழைக்கக்கூடியவனாக இருக்கிறான். கர்த்தர் சொல்ற வார்த்தை தான் ஒரு மனுஷனை பிழைப்பூட்டக்கூடியதாக இருக்கிறது என்பதை தேவன் நமக்கு போதிக்கிறார். பிரியமானவர்களே, ஆத்துமாவுக்குள்ளாக நீ பலன் அடைந்து ஜீவனோடு ஆண்டாண்டு காலமாக கர்த்தரோடு நீ வாழ வேண்டும் என்று சொன்னால் நீ தேவனுடைய வார்த்தைகளை முதலாவதாக பிடித்துக் கொள்ள வேண்டும். அந்த வார்த்தைகளை நீ பிடித்துக்கொண்டு நடக்கும் பொழுதுதான் ஆத்துமாவில மரணம் ஏற்படாது. அந்த வார்த்தையின் மூலமாக நீ வாழ முடியும். நீதிமான் தன் விசுவாசத்தினாலே பிழைப்பானாம், தேவனுடைய வார்த்தையினாலே பிழைப்பானாம். நாம் நீதிமான்களாக இந்த பூமியில கர்த்தருக்கு உகந்தவர்களாக வாழ வேண்டும் என்று சொன்னால், ஆத்துமா தேவனுக்கு உகந்ததாக மாற வேண்டும் என்று சொன்னால், ஆத்துமா பாவத்துக்குள்ளாகாதபடிக்கு நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் தேவனுடைய வார்த்தை பிடித்துக் கொள்ள வேண்டும். மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரம் கிடையாதுங்க, வெறோ சரீரத்தினால உண்டாகக்கூடிய ஆகாரத்தினால மாத்திரம் கிடையாது. உன் ஆத்மா திருப்தி ஆகிறது தேவனுடைய வார்த்தையினால. ஆகையினால இந்த வார்த்தை நீ பிடித்துக்கொண்டு நடக்கும் பொழுதுதான் தேவன் உங்களுக்கு உதவி செய்யக்கூடியவராக இருக்கிற. களங்கம் இல்லாத ஞானப்பாலின் மேல வாஞ்சியாய் இருக்க வேண்டும். ஒரு மனுஷன் வளரணும் சொன்னா எப்படி உணவு தேவைப்படுகிறதோ, அவனுடைய வளர்ச்சிக்கு ஏற்றபடியாக எப்படி உணவு உட்கொண்டு அவன் சரீரத்தை புஷ்டியுள்ளதாக மாற்றிக் கொள்ளுகிறானோ, அதே போல ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் கூட களங்கம் இல்லாத ஞானப்பால் ஆகிய இந்த வார்த்தையின் மேல வாஞ்சியாய் இருங்க. இந்த வார்த்தைகளை பிடித்துக் கொள்ளுங்க. ஒவ்வொரு நாளும் உயர்ந்து கொண்டே போங்க. தேவ ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்க. எவருடைய மகள் திரும்ப பெற காரணம் தேவ வார்த்தை. அந்த வார்த்தையை என்ன பண்ணாங்கன்னு சொன்னாங்க, விசுவாசித்தாங்க. மகளே எழுந்துன்னு சொன்னாங்க. அந்த சிறு பெண்ணை தேவன் என்ன பண்ணாருன்னு சொன்னா எழுப்பினார். அந்த வார்த்தையின் மூலமாக பலன் அடைந்து அந்த மகளுடைய அற்புதத்தை கண்ட யாவரும் கர்த்தரை விசுவாசித்தார். அதே போல நீங்க கர்த்தருடைய வார்த்தைகளை நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது பலவீனப்பட்டிருக்கிற உங்களுடைய ஆத்துமா பலனடையும். கர்த்தருடைய வழிகளில் நீங்க நடப்பீங்க, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளுவீங்க. கர்த்தர் உங்களோடு இருந்து பெரிய காரியத்தை செய்வார். உங்களுடைய வழியில எந்தவித இடரும் உண்டாகாதபடிக்கு கர்த்தரின் வார்த்தைகள் தாமே உங்களை ஆற்றக்கூடியதாகவும் தேற்றக்கூடியதாகவும் வழிநடத்தக்கூடியதாக இருக்கிறபடினாலே நித்திய ஜீவனுக்குள்ளாக வழிநடத்தக்கூடிய கர்த்தரின் வார்த்தைகளை பிடித்துக் கொள்ளுங்க. ஜீவனுள்ளவர்களாக இந்த பூமியில சாட்சியாயிருங்க. தேவன் தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எங்களை அதிகமாக நேசிக்கின்ற நல்ல தகப்பனினால கேட்ட வார்த்தையின் மூலமாக ஆண்டவரே, எத்தனையோ பேர் ஆண்டவரே அப்பா ஆத்துமாவில் பலவீனப்பட்டு அப்பா தேவனுக்கு விரோதமான பாவங்களை செய்து ஆண்டவரே தேவ சமூகத்தை விட்டு விலகி போயிருக்கிறார்களோ அவர்கள் எல்லாரும் இந்த நாளை தேவன் பக்கமாக திரும்பும்படியாக கர்த்தர் கிருபை செய்ய போறதற்காக ஸ்தோத்திரம். தேவனுடைய வார்த்தைகளை பிடித்துக் கொள்ளத்தக்கதாக கர்த்தர் நீர் உதவி பாராட்ட போறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். உடைய நாமத்தை ஆண்டவரை உயர்த்துகிறோம், தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசு நாமத்தினால ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.